இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நீரெலிகள், அதாவது இந்த கேஸ்டடர் பேரினத்து விலங்குகள் பத்தி பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் படி அதோட உயிரியல் அப்புறம் அதோட தகவமைப்புகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதோட சமூக வாழ்க்கை சூழஷங்களோட அதுக்கு இருக்கிற சில சிக்கலான உறவுகளையும் கூட பார்க்க போறோம். இந்த அணைக்கற்ற விலங்குகள் ஏன் இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு, முக்கியமா சூழலுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம ஆழமா பார்க்கறது தான் இந்த பார்வையின் நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பாருங்க, இவங்க உலகத்திலே 2வது பெரிய கொறியுயிரி. உண்மையான சூழலியல் பொறியாளர்னே சொல்லலாம். முதல்ல அவங்களோட அந்த முக்கியமான கருவி பற்கள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுக்கு காரணம் அதுல இரும்பு சத்து இருக்கு. கரெக்ட், அதான் அதுக்கு அத்தனை பலம், பெரிய மரத்தை கூட வெட்டிடும். அது மட்டும் இல்ல, அது வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதோட உதட இது பின்னாடி ஒரு தோல் மடிப்பு இருக்கிறதால தண்ணிக்குள்ள மரத்துக்கு அடிக்கும் போது கூட வாய்க்குள்ள தண்ணி போகாது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பற்கள் தான் அவங்களோட அந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களுக்கு, அந்த இன்ஜினியரிங்குக்கு அடித்தளமா இருக்கு. ஆனா பற்கள் மட்டும் இல்ல, அவங்களோட வாலை பாத்தீங்கன்னா அது சும்மா தட்டையா மட்டும் இல்ல, அது ஒரு மல்டி டூல் மாதிரி. நீந்தும் போது சுக்கானா பயன்படுது. ஆமா, க்ரூடேர் மாதிரி. கரெக்ட். நிலத்துல இருக்கும்போது உடம்ப தாங்கி நிறுத்த ஒரு முட்டுக்கட்ட மாதிரி, கொழுப்பு சேமிக்க, அப்புறம் ஆபத்துனா தண்ணி அடிச்சு சத்தம் போட்டு மத்தவங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அப்போ அந்த வால் சும்மா இல்ல, பல வேலை செய்யுது. உடம்பும் பாருங்க, அப்படியே தண்ணிக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த உரோமம் பாருங்க, நீர் புகா தன்மையோட இருக்கு, ரொம்ப அடர்த்தியா. ஆமா, குளிரையெல்லாம் தாங்கும். அப்புறம் கண், காது, மூக்கு எல்லாமே தலைக்கு மேல இருக்கு. அதனால தண்ணிக்குள்ள முழுகி இருக்கும் போதே வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அப்புறம் நீங்க சொன்ன அந்த நித்திடேட்டிங் சவ்வு. ஆமா, அது ஒரு 3வது கண் இமை மாதிரி, தண்ணிக்குள்ள ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி. அப்புறம் 15 நிமிஷம் மூச்சடக்க முடியுங்கிறது அடங்கப்பா. ஆமா, இந்த மாதிரி திறன்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவங்க வாழ்ற முறைய, அவங்களோட அந்த முக்கிய பங்கை ஆதரிக்குது. இத பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா நீரெலிகள் ரொம்ப நெருக்கமான குடும்பங்களா வாழுது. குடும்பங்களாவா? ஆமா, ஒரு ஆண் ஒரு பெண் ஜோடி, அவங்க தான் குட்டிகளை ஒன்னா வளர்ப்பாங்க. இதுல இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா, போன வருஷம் பிறந்த குட்டிகள் இருக்கும் இல்லையா? ஆமா, அண்ணன் அக்கா மாதிரி. ஆமா, அவங்க புதுசா பிறந்த குட்டிகளை பாத்துக்கிறது, அணை கட்டுறதுன்னு பெற்றோருக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இங்கதான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அவங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அணை கட்டுறது, நினைச்சு பாருங்க. ஆமா, ஒரு விலங்கு அதோட வாழிடத்தையே மொத்தமா மாத்துது. ஓடுற தண்ணியை தேக்கி பெரிய குளம் மாதிரி ஆக்கிடுது, பாதுகாப்புக்காக இல்லையா? ஆமா, ஆழமான குளங்கள்ல வேட்டையாடிகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்புறம் அவங்களோட வீடு, அந்த லாட்ஜ், ஓ, அந்த மண் வீடு மாதிரி இருக்குமே. ஆமா, அது ஒரு கோட்டை மாதிரி. உள்ள போற வழி தண்ணிக்கு அடியில தான் இருக்கும். அப்படியா? அப்புறம் குளிர்காலத்துக்காக உணவு சேமிக்கிறது, அது எவ்வளவு சொன்னீங்க? சுமார் 680 இருந்து 1130 கிலோ வரைக்கும் மரக்கிளைகளையும் குச்சிகளையும் குளத்துக்கு அடியில சேமிச்சு வைக்கும். அடேங்கப்பா, ஒரு சின்ன கார் எடைக்கு சமம். ஆமா, இந்த கட்டுமான வேலைகளால தான் அவங்கள கல்லிணைப்பு இனங்கள், அதாவது கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னு சொல்றோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சூழல் அமைப்புல அவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் அவங்க செய்யற வேலை அந்த சூழல் மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீரழிகள் விஷயத்துல அவங்க கட்டுற அணைகளால உருவாகிற ஈரநிலங்கள் இருக்கும்ல, ஆமா, அது நூற்றுக்கணக்கான மற்ற உயிரினங்களுக்கு வாழ்விடமா மாறுது. மீன்கள், பறவைகள், தவளைகள், பூச்சிகள்னு பல்லுயிர் பெருக்கம், அதாவது பயோடைவர்சிட்டி பயங்கரமா அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம அணைகள் நீரோட்டத்தை மெதுவாக்குது, நிலத்தடி நீரை அதிகரிக்குது, தண்ணியை சுத்தப்படுத்துது, வறட்சி காலத்துல தண்ணியை தேக்கி வைக்குது, வெள்ளத்தையும் கட்டுப்படுத்துது. உண்மையிலேயே நீர் மேலாண்மை நிபுணர்கள் தான். ஆமா, ஆனா இவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த இன்ஜினியரிங் திறனை சில சமயம் மனுஷங்களோட பிரச்சனைக்கு காரணமாயிடுது இல்லையா? ஆமா, வரலாற்று ரீதியா பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாவே இருந்திருக்கு. அந்த உரோம வர்த்தகம் பத்தி சொல்றீங்களா? அதேதான். குறிப்பா 1600கள்ல இருந்து 1800கள் வரைக்கும் ஐரோப்பாவிலும் சரி, அப்புறம் வட அமெரிக்காவிலும் சரி, நீரழி உரோமத்தால செஞ்ச தொப்பிகளுக்கு பயங்கரமான டிமாண்ட். இந்த உரோம வர்த்தகம் ஒரு பக்கம் புது இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருந்தாலும், மறுபக்கம் நீரழிகளை கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கே கொண்டு போயிடுச்சு. ஓ, ரொம்ப கஷ்டம். நிறைய இடங்கள்ல இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா நல்ல வேலையா இப்போ நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல. பாதுகாப்பு முயற்சிகள் நடந்திருக்கு. என்னைக்கு கூடியிருக்கா? கணிசமா கூடியிருக்கு.
இப்போ வட அமெரிக்காவுல மட்டும் ஒரு 10-15 மில்லியன் நீரழிகள் இருக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. பரவாயில்லையே. ஆனா பிரச்சனைகள் இன்னும் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, சில சமயம் அவங்க கட்டுற அணை விவசாய நிலத்திலேயோ இல்ல ரோடு பக்கத்திலேயோ வெள்ளத்தை உண்டு பண்ணிடலாம். இது மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் மோதலை ஏற்படுத்துது. சரி, அதை எப்படி சமாளிக்கிறாங்க? இப்போ சில புது டெக்னிக்ஸ் இருக்கு. ஃப்ளோ டிவைசஸ்னு சொல்வாங்க. அது அணைய உடைக்காமலே தண்ணி மட்டத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவும். இது நாம இயற்கையோடு எப்படி சேர்ந்து வாழுதுங்கிற அந்த சவாலை காட்டுது இல்லையா? ஆமா. ஆக மொத்தத்துல பார்த்தா நீரழிகள் வெறும் அணைகற்ற ஒரு கொரியுரேரி மட்டும் இல்ல, அவங்க இயற்கையோட மிக சக்தி வாய்ந்த கழிவுகள்ல ஒண்ணு. அவங்களோட தகவமைப்புகள், அந்த சமூக வாழ்க்கை, சூழலியல் பங்கு, அப்புறம் மனுஷங்களோட இருந்த அந்த வரலாறு, அதுல இருந்து மீண்டு வந்தது, இது எல்லாமே நமக்கு ஒரு பாடம் மாதிரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. நிலப்பரப்பையே மாற்ற அவங்களோட திறமை சில சமயம் லோக்கல்ல பிரச்சனை கொடுத்தாலும் பெரிய அளவுல பார்த்தா நீர் தரம், பயோடைவர்சிட்டி, வெள்ளத்தடுப்புன்னு பெரிய நன்மைகளை கொடுக்குது. அந்த கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அங்கிற கான்செப்டுக்கு இவங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நிரூபிக்கப்பட்டிருக்கு. வெறும் பிரச்சனைகளை சமாளிக்கிறத தாண்டி பெரிய அளவிலான சூழலியல் மறுசீரமைப்பு திட்டங்கள்ல நாம எப்படி நீரழிகளை இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கூட்டாளியா பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.